கணவரை காப்பாற்ற சொல்லி கதரும் சின்மயி. என்ன விஷயம் தெரியுமா? பாடகி சின்மயியுடைய காதல் கணவரும் நடிகருமான ராகுல் ரவீந்திரன் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காரு. இவர் வெறும் நடிகர் மட்டுமல்ல மக்களே, இவர் ஒரு டைரக்டரும் கூட. அந்த வகையில இவர் டைரக்ஷன்ல ராஷ்மிகா மந்தனா நடிப்புல த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட விடாம கவலையில மூழ்கி போயிருக்காங்க சின்மயி மற்றும் ராகுல் ரவீந்திரன். அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்ன ஒரு இன்டர்வியூல பேசின ராகுல் ரவீந்திரன், தாலி போட்டுக்கிறதும் போட்டுக்காததும் உன் விருப்பம்னு என் மனைவி சின்மயி கிட்ட சொன்னேன். தாலி போட்டுக்காதேன்னு நான் ஒருபோதும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன். கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்ற எந்த அடையாளமும் ஆண்களுக்கு இல்லை. ஆனா அதே சமயம் பெண்கள் மட்டும் தாலி கட்டிக்கணும்னு சொல்றது தவறு. மாடர்ன் உலகத்துல எல்லா பெண்களும் தாலி போட்டுக்கிறது கிடையாதுன்னு பேசினாரு. இதுதான் இப்ப பேச்சு பொருளா மாறிடுச்சு. இதைத் தொடர்ந்து ராகுல் ரவீந்திரன் மற்றும் சின்மயியை எல்லோரும் பர்சனலா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பொறுமை இழந்த சின்மயி ஹைதராபாத் போலீஸ் கமிஷனர் கிட்ட எக்ஸ் பக்கத்துல உதவி கேட்டிருக்காங்க. த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் ரிலீஸ் டைம்ல இப்படி சர்ச்சையாகும்னு ராகுல் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இந்த விவகாரம் படத்தை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுன்னு மொத்த படக்குழுவும் கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. மேலும் சில ஆண்கள் மோசமா பேசின ஆடியோவை ஷேர் பண்ணி சின்மயி அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.